ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலிஃப்ளவர் சப்பாத்தி. ரொம்ப சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு இந்த காலிஃப்ளவர் சப்பாத்தி இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதுக்கு நமக்கு தனியாக எதுவும் குருமா எதுவும் வச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற மசாலா டேஸ்ட்டே நமக்கு போதுமானது. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஆனியன் ரைத்தா இல்லைன்னா கொஞ்சமாக கட்டி தயிரில் மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் கலந்து நம்ம தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் சப்பாத்தியை ஒன்று லைட்டாக கட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. காலிஃப்ளவர் சப்பாத்திக்குள்ளே நம்மளுடைய ஸ்டஃபிங் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயாவது பிக்னிக் போனால் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் தனியாக குருமா எதுவும் பண்ண தேவையில்லை. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. காலிஃப்ளவர் சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு காலிஃப்ளவர் பூவை இந்த மாதிரி நான் சின்னமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு 10 நிமிஷம் அதில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வேக வைக்கக்கூடாது, இது பச்சையாக தான் இருக்கணும். இப்போது இப்படி ஒரு பூ எடுத்து நம்ம இப்படி இதை சீவிக்கணும். காலிஃப்ளவரை இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளுடைய காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானிலையில் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வடை போக நல்லா இதை நம்ம வதக்கிக்கணும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவரை நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ரொம்பவும் பொடி பொடியாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நமக்கு இது வெந்தால் போதும். இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கின பிறகு நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி அரை ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு, தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தழைகளையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது சப்பாத்தி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் கோதுமை மாவு பிசைஞ்சு உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நம்ம எப்படியும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு மாவு கொஞ்சமாக எடுத்து திரட்டுவோம்ல, அதோட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு தூக்கிக்கலாம். இப்போ வழக்கம் போல் சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டு அடுத்தது இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம நடுவில் இப்படி வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் போதும். இது அப்படியே நம்ம எப்படி மடித்து இப்படி ஃபோல்ட் ஆக்கிப்போம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு இதில் நம்ம காலிஃப்ளவர் சப்பாத்தியை இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சப்பாத்தி.
இது வந்து நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரிலாம் ரொம்ப மெலிசெல்லாம் தேய்க்க முடியாது. ஓரளவு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப லேசாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா நமக்கு அந்த உள்ளே வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் ஃபுல்லும் வெளியே வந்துடும். ரொம்ப பூ மாதிரி மெல்ல தேய்க்கணும். நம்மளோட காலிஃப்ளவர் சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக இருக்குது. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். லேசாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வந்தோடனே அடுத்த பக்கத்தை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய அட்டகாசமான காலிஃப்ளவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட அருமையான காலிஃப்ளவர் சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் சப்பாத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.